வெல்கம் டு மினி டாக்கீஸ். பொம்மை இது வந்து 1964 ரிலீஸ் ஆன திரைப்படம். விஎஸ் பாலச்சந்தர் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு. விஎஸ் பாலச்சந்தர் வந்துட்டு என்னுடைய படங்கள் எல்லாமே வந்து ஒரு த்ரில்லர் மூவியாக தான் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படம் வந்து ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து சுவாரஸ்யம் குறையாமல் படத்தை கொண்டு போய் முடிப்பார். இவர் வந்து இந்த நடிகர் தலைவர் நடித்த அந்த நாள் படத்தையும் இவர் தான் டைரக்ட் பண்ணார். ஜப்பானிய இயக்குனர் அகிரா குரோசாவா டைரக்ட் பண்ண ரசோமோன் படத்தை தள்ளி பாணியில் அந்த படத்தை எடுத்திருப்பார். அந்த படத்தில் வந்துட்டு ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து மனைவியால் கொலை பண்ணுற மாதிரி காட்சி அமைச்சிருப்பார். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக ஒரு படங்களை கொண்டு போகிறதுல வந்துட்டு ஒரு தனித்துவமான இயக்குனர் வந்து விஎஸ் பாலச்சந்தர். இந்த படம் வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு கதை, ஒரு வரி கதைன்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு. அது வந்து சோமசுந்தரம், அது வந்து மிகப்பெரிய பணக்காரர். அந்த கதாபாத்திரத்தை எடுத்து பண்ணவர் வந்து விஎஸ் பாலச்சந்தர். அவருடைய பாட்டர் வந்து ஜெகதீஷ். அவர் வந்து வில்லன் கேரக்டர் பண்ணிருக்காரு. அவர் தான் வில்லன் விஎஸ் ராகவன் அந்த கேரக்டர் பண்ணது. அவர் பாட்டரை சேர்த்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. சிங்கப்பூரில் வந்து இருக்கும்போது வந்துட்டு எதிர்பாராத முறையில் வந்துட்டு அவர் வந்து உயிரை வந்து காப்பாற்றிருப்பார். விஎஸ் பாலச்சந்தரோட உயிரை வந்து காப்பாற்றினால வந்துட்டு தன்னுடைய பாட்டரை வச்சுருப்பார். இங்கே சென்னையில் இப்போ இங்கே இருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக ஜெகதீஷ் வந்துட்டு சிங்கப்பூரில் வந்து ஒரு கொலை குற்றவாளியாக இருந்தால் அங்கேருந்து தப்பிச்சு வந்த ஆள் தான். இது வந்து ஒரு கட்டத்தில் இவருக்கு தெரிய வருது. இதை உண்மையாக இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இவர் சிங்கப்பூருக்கு வந்து போகிறார். அதை வந்து தன்னுடைய பாட்டர்கிட்ட சொல்லாமல் கிளம்புறாரு. இதை வந்து விஷயத்திட்ட எப்படியோ வந்துட்டு ஸ்பெல் பண்ணிட்ட அவருடைய பாட்டர் ஜெகதீஷ் வந்துட்டு அவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அது அவரோட ஆஃபீஸ் ஸ்டாஃபை வச்சுட்டு கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஒரு பொம்மை ஒன்று ரெடி பண்ணி அதில் வெடிகுண்டை வச்சுக்கிட்டு அவர் போகும்போது வந்து அவர் கையில் கொடுத்து ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொம்மையை ஒப்படைக்கிறாங்க. அது வந்து அந்த பொம்மையை வந்து கொண்டு போனாரா, அது அங்கே கொடுத்து என்ன ஆச்சு, அந்த பொம்மை வெடிச்சுதா இல்லையாங்கிறத மிச்சம் மீதி கதை உங்களுக்கு. இது வந்து அந்த பொம்மை வந்துட்டு நிறைய பேர்கிட்ட ட்ராவல் ஆகி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து எப்படி முடியும், வெடிச்சிருமா இல்லையா, யார் பாதிக்கப்படுவாங்கிறத நம்ம ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக்கியிருப்பார் டைரக்டர் உங்களுக்கு. இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்பெஷல் திங்ஸ் என்னன்னா, இவர் ஜேம்ஸ் வந்து தமிழில் பாட்ட முதல் பாட்டு இந்த படத்தில் தான். நீயும் பொம்மை நானும் பொம்மை நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மைங்கிற ஒரு பாடல், புகழ்பெற்ற பாடல் அது. அந்த பாட்டை எழுதின வந்து வித்வான் வே லட்சுமணன். அருமையான பாடல் அது. இந்த படம் வந்து யூடியூப்பில் இருக்க அவசியம் பாருங்கள் உங்களுக்கு. அந்த அந்த 64 எடுத்த படத்தை இப்போ கூட பார்க்கும்போது அவ்வளோ சுவாரஸ்யம் குறையாமல் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு. வில்லன் கேரக்டர் விஎஸ் ராகவன் அவர்களை வந்துட்டு வில்லன் கேரக்டர் இந்த படத்தில் நான் பார்க்குறேன். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அதேமாதிரி விஎஸ் பாலச்சந்தருடைய அந்த டைலாக் டெலிவரி, அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அவர் ஏன் தொடர்ந்து வந்து மற்ற படங்களே நடிக்கலைங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்படி அந்த மாதிரி நடிச்சிருந்தாலும் அவர் மிகப்பெரிய நடிகராக கூட வந்திருப்பார் உங்களுக்கு. குறிப்பிட்ட படங்கள் தான் பண்ணியிருக்காரு, 5-6 படம் தான் பண்ணியிருக்காரு. அது அந்த நாள், அப்புறம் வந்து இந்த படம், அப்புறம் வந்து நடு இரவில் ஒரு படம் பண்ணியிருக்காரு. என் கணவர் ஒரு படம் 1948 ஒரு வந்திருக்கு அந்த படம். இப்படி வந்து சில படங்கள் மட்டும்தான் பண்ணியிருக்காரு. எடுத்துக்கொண்ட எல்லா படமே வந்துட்டு ஒரு நல்ல படமாக தான், ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் படமாக தான் இருந்திருக்கு. இதில் இன்னொரு ஸ்பெஷல்னா, அந்த படம் முடிஞ்ச பிறகு வந்துட்டு நடித்தவங்க டெக்னீஷியன் எல்லாருமே வந்து இவர் வந்து அறிமுகப்படுத்துவார். அவங்களே வந்து தன்னுடைய பேரை சொல்லுவாங்க. இப்போ ஜேம்ஸ் வந்து அவர் தன்னுடைய பேரை சொல்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு நல்லா அறிமுகப்படுத்தியிருப்பார். இப்போ தான் வந்து நம்ம ஷார்ட்ஸ்லாம் போட்டுக்க பார்க்குறேன். ஆனால் அந்த காலம் 1964 இவர் வந்து அந்த டைரக்டர் சேரில் உட்காந்துட்டு ஷார்ட்ஸ் போட்டு தான் வந்துக்கிட்டு ஸ்டைலாக உட்காந்து அந்த படத்தை பற்றி, அந்த நடிச்சிருவங்களை பற்றியும் அவர் அறிமுகப்படுத்துவார். அதெல்லாம் ரொம்ப அந்த படத்தை கேட்டால் அந்த சொன்ன விதம் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. அந்த படத்தை அதுக்கு அப்படியே கூட இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.